நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 234வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையிலிருந்து கொல்லம் நோக்கி ஒரு தம்பதியினர் காரில் தனியாக டிரைவ் பண்ணி போகிறாங்க. கிட்டத்தட்ட மாலை நேரத்தில் கிளம்பி ஒரு இரவு நேரத்துக்கு போயிடலாம், ரீச் பண்ணிடலாம் 10-11 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வழிபாதையில் ஆரியங்காவு பகுதியை தாண்டும் போது அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 234வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இன்றைக்கான சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் அமானுஷியம் கலந்த அதிபயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்றைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது செங்கோட்டையில் இருந்து கேரளா கொல்லத்தை நோக்கி காரில் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா சுரேஷ் மற்றும் சாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி தம்பதியினர் காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாலை ஒரு 5:30 மணி அளவில் அவங்க செங்கோட்டையில் இருந்து அவங்க கொல்லத்தை நோக்கி போகிறாங்க. சுரேஷ் அவருக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா செங்கோட்டை தாங்க. லவ் மேரேஜ், கொல்லத்தை சார்ந்த சாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை அவங்க லவ் பண்ணி திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு வேலையாக செங்கோட்டைக்கு வந்துட்டு ரிட்டன் அவங்க மாலை நேரத்தில் கிளம்பும் போது தாங்க அப்படி அந்த ஆரியங்காவு பகுதியை நோக்கி போகும்போது அவங்களுக்கு நடந்த அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம் பார்க்குறோம். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையில் இருந்தே அவங்க கிளம்பும்போது கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த மலைப்பாதையில் அந்த மலைப்பொழிவோடு அந்த மாலை நேரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாலை கருக்கல் நேரத்தில் இவங்க கார் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. எதிர்பக்கம்னு பார்த்தோம்னா ஒரு சில வாகனங்கள் போய் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி அளவில் ஆரியங்காவு பகுதியை ரீச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கடந்தும் போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய வழிபாதையில் ஆங்காங்கே கலக்கமாக ஒரு சில வீடுகள் இருக்குது. அந்த ஓட்டு வீடுகளை ரசிச்சுக்கிட்டு அந்த கேரள மலைப்பாதையில் அப்படியே வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சாமினா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளதில்லைங்க, ஒரு டேர்னிங் போல் இருக்குது. அந்த டேர்னிங்கில் இருந்து கொஞ்சம் உள்ளதில்லி இருக்கக்கூடிய கொஞ்சம் தாழ்வான பகுதிங்க. அங்கே ஒரு குண்டு பல்பு வெளிச்சம் இருக்குது அந்த ஓட்டு வீட்டு முன்னாடி. அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாங்க இவங்க காரில் உட்காந்துக்கிட்டு. என்னென்னா ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 25-30 வயது இருக்குமாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி அங்கே இருந்து கையை காமிச்சிக்கிட்டே பாதையில் ஏறி வராங்க. இவங்க காரும் அப்படியே மெதுவாக டேர்ன் ஆகி போய்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது சுரேஷ் அவங்களும் பார்க்குறாங்க. கணவனும் மனைவியும் பார்க்கும்போது மனைவி சொல்கிறாங்க, சாமினா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, நம்ம வண்டியை தான் நோக்கி வராங்க, ஏதோ கையை காமிச்சிக்கிட்டு வராங்க, ஏதோ ஹெல்ப் போல தெரியுதுங்க, என்னென்னு கேட்டுருமா அப்படிங்கும்போது இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு கணவர் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மனைவி என்னன்னு தெரியலைங்க, ஒரு வயசு பொண்ணு மாதிரி தெரியுது, நுப்பாட்டுங்க வண்டி அப்படிங்கும்போது காரை கொஞ்சம் அப்படி சைடில் ஓரங்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி நுப்பாட்டுறாங்க. அங்கே இருந்து நேராக காரை நோக்கி ஓடி வராங்க. ஓடி வரக்கூடிய அந்த பெண்மணி கையை ஆட்டிக்கிட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே ஓடி வராங்க. அப்படி காருக்கிட்ட நிற்கும்போது கணவனும் மனைவியும் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெண்மணி பேசுகிறாங்க, எதுவுமே இவங்களுக்கு காதில் விழுகலை, கேட்கல. உடனடியாக சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா அந்த சைடு டோரில் இருக்கக்கூடிய கிளாஸை அப்படியே இறக்கிட்டு மலையாளத்தில் கேள்வி கேட்குறாங்க. என்ன ஏது எதுவும் அர்ஜென்ட்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண்மணி பேசுகிறது எதுவுமே இவங்களுக்கு காதில் விழுகலை. ஆனால் அந்த பெண்மணி கையை காமிக்கிறாங்க. அந்த ரோட்டு அந்த சாலை அந்த டேர்னிங் இருக்குல்ல, அந்த முழு டேர்னிங் அப்படியே கையை காமிச்சு அப்படியே தூண்டி காமிக்கிறாங்க. உடனடியாக சாமினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட்டை இது போல் அவங்க ஊமையாக கூட இருக்கலாம், சரி நீங்கள் அவங்கள ஏற்றிக்கோங்க, ஏதோ லிஃப்ட் கேட்குறாங்க போலங்க, நம்ம கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம். ஏன்னா அவங்க அப்படி தான் கையை தூண்டி காட்டும் போது சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஏறுங்க அப்படிங்கும்போது அந்த பெண்மணி அப்படியே ஒரு மெல்லியதாக ஒரு சிரிப்போட அப்படியே காருக்கு பின்பக்கம் வராங்க. அந்த சைடு டோரை திறக்க முடியலை. இவர் தான் உள்ளே இருந்த மனைக்கு எட்டி அப்படி திறந்து விடுறாரு. அந்த பெண்மணியும் காரில்
காரில் ஏறிடுறாங்க. ஏறிக்கிட்டு வண்டி எடுத்து அப்படியே கிளம்புறாங்க, மூவ் பண்ணி அப்படி போகிறாங்க. போகும்போது 2 பேருக்குமே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அந்த காருக்குள்ளே அப்பயே இருக்குது. அந்த பெண்மணி ஏறினதுல இருந்து இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் கார் ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. சரியாக ஒரு 2 நிமிடம் தாங்க போயிருப்பாங்க. சுரேஷ் வந்து அவங்க மனைவி சாமினாவை பார்த்து, ஏமா எங்கே போகணுன்னு கேளுமா, நெக்ஸ்ட் கிராமம் வரப்போது, நம்ம அங்கே இறக்கி விட்டு போயிடலாம், ஏன்னா அங்கே தான் தூண்டி காமிச்சாங்க, கேட்டுட்டு சொல்லுமா அப்படிங்கும்போது சாமினாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி சீட்டில் யாருமே இல்லை. ஆனால் அந்த கெட்ட ஸ்மெல்லும் சரி, ஒரு கெட்ட வைப் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்கே லைட் ஆன் பண்ணுங்க, லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமினா. காரணம் என்னென்னா, காருக்குள்ளே வந்து டிமான வெளிச்சத்தில் தான் வண்டி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இப்போ காரில் லைட் போட சொல்லும்போது வந்து காருக்குள்ளே உள்ள லைட் ஆன் பண்ணுறாங்க. யாரும் அவங்க கணவர் சுரேஷ் ஆன் பண்ணும்போது திரும்பி பார்க்குறாங்க. சாமினாக்கு ஒரு ஷாக். காரணம் என்னென்னா, உள்ளே யாருமே கிடையாது. அவங்க கணவரை பார்த்து ஏங்க ஆளை காணுங்க அப்படிங்கும்போது வந்து அவரும் வந்து டக்குன்னு பிரேக் அடித்து காரை அப்படி நிப்பாட்டி இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பின் சீட்டில் வந்து ஏறினவங்கள ஆளை காணும், வண்டி எங்கேயுமே நிப்பாட்டலை. ஏறினாங்களா ஏறலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கணவருக்கு. ஏமா ஏறினாங்களா, நம்ம காரை நிப்பாட்டணும் அப்படிங்கும்போது, எங்கே ஏறினாங்க நான் பார்த்தேன், அந்த பெண்மணி லேடி ஏறிச்சு பின்னாடி ஏறி உட்காந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமினா வந்து சொல்லும்போது 2 பேருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. மணி ஒரு 7:30 அந்த வாக்கில் தான் இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, வண்டியில் ஏறினாங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகமாகி போச்சு. நம்ம நிப்பாட்டினோம் ஏறினாங்க, அப்படியே அவங்களுக்கு ஒரு குழப்பத்திலே வந்து மறுபடி வந்து காரை மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணி போகும்போது பக்கத்து கிராமத்துக்கிட்ட போகும்போது மறுபடி வந்து இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு முனகல் சத்தம் வந்து கேட்குது. என்னடா இது வித்தியாசம், ஒரு முனகல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மறுபடியும் லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடே தான் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. பதட்டத்தோடு பின்பக்கம் திரும்பி பார்க்கும்போது இப்போ அந்த பெண்மணி இருக்கிறாங்க, தலையை கீழே கவுந்த மாதிரி. 2 பேருக்குமே பேரதிர்ச்சி. சாமினா பார்த்து கத்துன உடனே வந்து சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு டேர்ன் பண்ணுறாரு. என்ன ஒன்று இவங்களுக்கு ஒரு கெட்ட சம்பவம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, காரை வந்து அப்படியே திரும்பி இப்படி பார்க்கும்போது பதட்டத்தோடு அப்படி டேர்ன் பண்ணும்போது ஒரு வளைவில் போய் ஒரு பாறை இருக்குதுங்க, பாறையில் போய் சைடில் அடிச்சிருச்சு. அடிக்கும்போது இன்னொன்று இவங்களுக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வண்டி வேற விபத்தெல்லாம் ரொம்ப ஆகலைங்க. அந்த சைடில் வந்து அப்படியே வந்து ஹெட்லைட் வந்து உடஞ்சி ஒரு பாறையில் போய் மோதி நிற்கிது. வண்டி வந்து ரன்னிங்களாக தான் இருக்குது. பதறிக்கிட்டே வந்து பின்பக்கம் இப்போ பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இவங்க 2 பேருமே காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கப்புறம் வந்து என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இருந்துச்சு அந்த பெண், இப்போ இல்லை. இப்போ கடைசி நம்ம பார்க்கும்போது முனகல் சத்தம் கேட்குது, பின்னாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பதறிட்டு தான் வண்டியை டேர்ன் பண்ணும்போது இப்படி விட்டுட்டாரு. பதறி போய் என்ன பண்ணுறாருன்னா, ஹெல்ப்புக்கு யாரையாவது தேடலாமா அப்படிங்கும்போது அந்த நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல யாருமே இல்லை. வீடுகள் இருக்குன்னா கொஞ்சம் இறக்க பதில் கொஞ்சம் தள்ளி அங்கங்கே இருக்குது. அதை கடந்து வரும்போது தான் இப்படி பார்த்து பதறி போயிட்டாங்க. இப்போ வண்டியை நிப்பாட்டி 2 பேருமே வந்து பதட்டத்தோடு கொஞ்சம் தள்ளி நின்று வண்டியவே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் கூட அந்த பாலத்துக்கு கீழே அந்த மலைப்பாதையில் வந்து வண்டி உருண்டிருக்கும். இவருடைய யோகத்துக்கு அந்த பாறையில் இடிச்சு நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்லிட்டு எதுவும் ஃபைல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனைவிட்டேமா வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி ஓரம் கட்டி நிப்பாட்டிடுறது, எங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாறையின் ஓரத்திலே வண்டியை நிப்பாட்டிடுறாரு. ரோட்டுக்கு அப்படியே இறங்கி வந்து 2 பேருமே இப்போ நிற்கிறாங்க. ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், ஏதாவது வண்டி வரும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க நேரத்துக்கு ரொம்ப லேட்டாக தான் வண்டி வருது. ஆனால் அந்த இடத்துல நிற்கவே அவங்களுக்கு அவ்வளோ பயம். என்னன்னா, ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. இருந்தாலும் வந்து வரக்கூடிய வண்டிகளெல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு 2 பஸ்ஸெல்லாம் வந்துருக்குது, நிப்பாட்டியிருக்காங்க. வண்டியெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்கலை அந்த இடத்துல. அப்படி எல்லா இடத்துலையும் பஸ்ஸெல்லாம் நின்றாது. அந்த ஒரு காரணத்தில் அதுவும் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. கார்களும் ஒரு சில கார்கள் வருது, நிப்பாட்டி பார்க்குறாங்க. எந்த ஒரு வண்டியும் நிப்பாட்டலை. காரணம் என்னென்னா, இவர் மட்டும்தான் போய் ரோட்டில் நின்று அப்படி கை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பயப்படுவாங்க இல்லையா, ஒரு காட்டுப்பாதையில் வந்து அன் டைமில் இப்படி யாராவது வழிமறிக்கும் போது. ஆனால் ரொம்பவும் நேரமும் ஆகலை, மணியும் அந்த தான் சொல்லிட்டு இரவு ஒரு 8 மணிக்கிட்ட அந்த மாதிரி தாங்க ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு பதட்டத்தோடு வந்து அவர் நிப்பாட்டி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கணவரால் முடியாது, பார்க்குறவங்க பயப்படுங்க, ஒரு ஃபேமிலியோடு நம்ம நிற்கிறோம், அந்த காரையும் பார்த்தா ஏதாவது வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தைரியத்தில் கணவரோட சேர்ந்து வரக்கூடிய வண்டிகளை கை காட்டி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த காரில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி வந்து எப்படியோ சரி யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவங்க நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சுரேஷும் அவங்க மனைவி சாமினாவும் சொல்கிறாங்க. சாமினா ரொம்ப பயந்துருக்காங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரி வரலாம், ஆனால் காரில் வந்து இடம் இல்லை. இப்போ ஒன்று பண்ணுங்க,
எங்கள் வீட்டில் இருந்து ஒரு நபர் வந்து அந்த காரில் ஏறிக்கிட்டு ஒரு பெரியவர் காரில் ஏறுறாரு, சுரேஷுடைய காரில். உங்கள் மனைவி இந்த காரில் ஏற சொல்லுங்கள், பயப்படுறாங்க ரொம்ப, எங்கள் வண்டி முன்னாடி போகட்டும், பின்னாடியே நீங்கள் வாங்க, எங்கள் ஏரியா வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் காரை கூட உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு கூட ரிட்டன் வந்து உங்கள் காரை எடுத்துக்கோங்க, என் காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு பரவாயில்ல எப்படியாவது ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு பயத்தோடு அப்படியே அந்த காரில் மனைவி சாமினா ஏறுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இந்த காரில் ஏறுறாங்க. 2 வண்டியுமே போகுது. முன்னாடி வந்து அந்த ஹெல்ப்புக்கு வந்த வண்டி போய்கிட்டு இருக்குது, பின்னாடி வந்து அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி அப்படியே மெதுவாக வந்து மைல்டாக வந்து அப்படியே இவங்க கார் சுரேஷ் கார் போய்கிட்டு இருக்கு. சுரேஷ் தான் வண்டி ஓட்டுறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஃபேமிலி வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சுரேஷ்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் போகிறாங்க. வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போயிடுச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து காருக்குள்ளே சுரேஷ் அவருடைய காருக்குள்ளே வந்து மறுபடி ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. மேற்கொண்டு வந்து யாரோ காருக்குள்ள அழக்கூடிய அழுகுரல் சத்தம் வந்து கேட்குது. பதறி போய் அந்த பெரியவரும் பார்க்குறாரு, சுரேஷும் பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி யாருமே இல்லை. ஒரு பதட்டத்தோடையே 2 பேருமே வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே கண்டுக்கிடாதீங்க, இந்த இடம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பேசிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சுரேஷுக்கு வந்து மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். இப்போ வந்து சுரேஷ் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரே பெரியவர் அப்படின்ட்டு கண்டுக்கிடவே இல்லைங்க. அப்படியே கார் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நேராக போன உடனேயும் அந்த பக்கத்து ஏரியா, அதாவது அந்த கார்காரங்க இருக்காங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய ஏரியாவுக்கு வந்த உடனேயுமே நைட்டு இங்கே தங்கிடுறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை சார் நைட்டு இங்கே தங்க முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, காலையில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் காரை வந்து ஹெல்ப்புக்கு கொடுங்க, நான் கண்டிப்பாக கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷும் சொன்னதன் அடிப்படையில் சுரேஷுடைய காரை அந்த வீட்டில் நிப்பாட்டிட்டு இவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே இந்த காரை நிப்பாட்ட வேண்டாம், வீட்டுக்கு வெளியிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் சொல்கிறாரு. ஏன்னா சுரேஷும் பெரியவரும் வரும்போது தான் காருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ வந்து சுரேஷ் அவங்க மனைவியை கூப்பிட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்படி போய் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா பதட்டத்தோடு தான் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த பதட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நைட்டு சாமத்தில் போனவங்க அதுக்கப்புறம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் அவங்க மனைவி அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க. சுரேஷ் அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கணவனும் மனைவி 2 பேருமே வந்து ரிட்டன் வந்து அந்த இன்னொரு பெர்சன் அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு நேராக இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர், அதாவது முந்தின நாள் சுரேஷ் கூட வந்து காரில் வந்தாங்க இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல வேலைக்கு தம்பி என் காரில் நீங்கள் போனீங்க, உங்கள் காரை இங்கே வெளியில் விட்டுருந்தோம், வீட்டுக்குள்ளே விட்டுருந்தா என்னென்ன சிக்கல் வந்திருக்குமோ, வீட்டுக்கு வெளியில் அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் தான் விட்டுருக்குறாங்க, பார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே நள்ளிரவு நேரத்தில் வந்து யாரோ அழக்கூடிய அழுகுரல் சத்தம் முந்தின நாள் காரில் வரும்போது கேட்டுச்சு இல்லையா, அந்த அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல தம்பி, இந்த காரில் ஏதோ சிக்கல் இருக்குது, நல்ல வேலைக்கு எங்கள் காரில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சுரேஷும் சரி சாமினா அவங்களும் சரி ரொம்ப பயந்துட்டாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் வந்து கேட்கும்போது, எங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்திரிகர் இருக்கிறாரு, அவரை நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து வந்துடுறாரு. வந்து காரை செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது, ஆனால் ஒரு கெட்ட எனர்ஜி இருந்திருக்குது. இந்த காதல் ஜோடிகள், அதாவது இந்த புதுமண தம்பதிகள், இவங்க வந்து சுரேஷும் சரி சாமினாவும் சரி இப்போ தான் கல்யாணம் முடிச்சு புதுமண தம்பதிகள் தான் அப்படி செங்கோட்டைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு கெட்ட சக்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருடைய மாந்திரீக வித்தைகளை பயன்படுத்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு விபத்தில் வந்து ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இப்போ எப்படி இவங்க போய் பாறையில் போய் முட்டினாங்க இல்லையா, அதுக்கு முன்னக்கூட்டியே கொஞ்சம் தள்ளியே வந்து அந்த இடத்துல வந்து காரில் வந்து வரும்போது கணவனும் மனைவியும் இப்படி கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க. அதில் தான் அந்த பெண்ணின் ஆன்மா அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து டேர்னிங் அதிகம், மேற்கொண்டு வந்து பழங்கால குகைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதாங்க. அந்த இடத்துல வந்து அமானுஷியங்கள் ரொம்ப நடக்குதான். ஆனால் இருந்தாலும் இவங்களை வந்து இந்த மாதிரி பயமுறுத்துனது வந்து சாலை விபத்தில் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒரு பெண்மணி தான். இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை, காலையில் அது காணாமல் போயிருச்சு. நைட்டு உங்களை பின்தொடர்ந்து வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதாவது இந்த குடும்பத்தை வந்து பாதிக்கணும்னு அது வரலையா, அந்த புதுமண தம்பதிகள் அதாவது சுரேஷ் மற்றும் சாமினாவை வந்து பின்தொடர்ந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகள் அந்த குடும்பத்திட்ட சொல்லும்போது எல்லோருமே மிரண்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த காருக்கும் வந்து ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா மேற்கொண்டு வந்து அந்த காரை தேடி வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதற்கப்புறம் வந்து அவங்க வந்து காரை எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் ஓட்டு எல்லாமே சரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்தது கிடையாதான். ஆனால் எப்போவுமே மாலை நேரத்துக்கு மேலே செங்கோட்டைக்கு வர்றதும் கிடையாதான், செங்கோட்டையில் இருந்து கொல்லத்துக்கு போகிறதும் கிடையாதான். போகக்கூடிய அந்த வழிபாதையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்களா. இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த ஃபேமிலி கூட
ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி வந்து நிஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க நண்பர்களே. அவங்க குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு டீப்பாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களாம். சுரேஷ் ஃபேமிலி வந்து அப்போக்கப்போ கால் பண்ணி பேசுவாங்களாம். அவங்க இங்கே வர்ற இவங்க அங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களா நண்பர்களே. நமக்கு இந்த சம்பவத்தை வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் தாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் கேரளா போயிருந்தேன். அப்படி போகும்போது கொல்லத்தில் வந்து நான் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் செங்கோட்டையில் இருந்து நான் போகும்போது அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்த அந்த சுரேஷ் தாங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல முறையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது வந்து எனக்கு கொல்லத்தில் வந்து ஒரு சில ஏரியாக்கள் தெரியாது. அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது வந்து அவர் நல்லா தமிழ் பேசினார். அந்த ஒரு காரணத்தினால சரி தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசும்போது அவர் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எனக்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் நண்பர்களே நமக்கு இந்த சம்பவத்தை வந்து வாய் வழியாக, அதாவது வந்து அந்த ட்ரெயினில் போகும்போது 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம். அவர் தான் எனக்கு இந்த சம்பவத்தை வந்து சொன்னார். அது அப்படியே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவர் சொன்ன சம்பவத்தை வந்து பதிவிட்டுட்டேன் நண்பர்கள். மேற்கொண்டு நண்பர்களே அந்த சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பர் நமது சேனலின் நியூ சப்ஸ்கிரைபராக மாறிட்டாங்க. நமது சேனலுக்கு எப்போவுமே அவருடைய பேர் ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோவின் வரவேற்பை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே. மேலும் இது போன்று ஏதாவது அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களை. மேலும் அந்த சுரேஷ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலின் சார்பாக. உங்கள் பேராதரவும் நமது சேனலுக்கு வழங்குங்கள். நன்றி. அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.